கோவை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து அக்கட்சியின் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மக்களவை தொகுதியில் திமுகவின் மாவட்ட அவைத் தலைவரான கணபதி ராஜ்குமார் போட்டியிடுகிறார். கணபதி ராஜ்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது யார் இவர் என எண்ணிய திமுகவினர் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் என்று வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கட்சியின் சார்பில் தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஏராளமான அலுவலகங்கள் அமைக்கப்பட்டு வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு ஆதரவாக திமுகவினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல தகவல் தொழில்நுட்ப அணியினரால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வார் ரூம் அமைக்கப்பட்டு தேர்தல் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மேலும் மாவட்ட வழக்கறிஞர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, விவசாய அணி, ஆதி திராவிடர் நல அமைப்பு மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் ஆலோசித்து கட்சியினருக்கு தேர்தல் குறித்து அறிவுரைகளையும் அவ்வப்போது வழங்கி வருகின்றனர். முதலமைச்சரால் தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்ட தொழில்துறை அமைச்சர் TRB ராஜாவின் வருகையால் கோவையில் தொழில் வளர்ச்சி மேம்படும் என தொகுதியில் உள்ள பல தொழில் அதிபர்களின் பார்வை தற்போது கணபதி ராஜ்குமாரின் பக்கம் திரும்பியுள்ளதாக பேசப்படுகிறது. வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வேட்புமனு தாக்கல் செய்த நாள் முதல் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். செல்லும் பகுதிகளில் எல்லாம் அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளிப்பதையும் பார்க்க முடிகிறது. வேட்பாளரை ஆதரித்து பல முக்கிய தலைவர்களும் திமுக அரசின் சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களின் தொடர் பிரச்சாரத்தால் மக்களின் பார்வையும் தற்போது வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பக்கம் திரும்பியுள்ளது தொகுதி மக்களிடையே பேசு பொருளாகி உள்ளது.